வாழ் உறவுகளுக்கும் மாலை வணக்கத்தை கூறி, இதோ தேர்தல் திருவிழா ஆரம்பமாகிவிட்டது. தேர்தல் என்பது ஒரு திருவிழா. எப்படி நம்ம மாரியம்மனுக்கு திருவிழா எடுத்துட்டு அந்த வருஷம் பூரா ஆத்தா எங்களை பார்த்துக்கத்தான முத்தி மாரியம்மனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வேண்டணும்ல, அதே போல 5 வருஷத்துக்கு ஒருக்க இந்த தேர்தல் திருவிழா, அந்த ஒரு நாள் ஓட்டு தொடர்ந்து வரக்கூடிய அந்த 5 வருஷத்தை தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடியது. அன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சு போறது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் ஓட்டுக்கு காசை வாங்கிக்கிட்டு அந்த ஓட்டை போடுறதுனால நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. 2000 ரூபா 2500 ரூபா அனைத்து கட்சியும் கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர நாங்கள் ஒன்றைத்தான் கொடுக்குறோம். மொழிப்பற்றையும் இனப்பற்றையும் மட்டும் கொடுத்து வாக்குகளை கேட்கிறோம். அதை மட்டும்தான் கேட்கிறோம். உண்மையும் நேர்மையான பிள்ளைகளாக ஒரு ஊழலற்ற லஞ்சமற்ற ஆட்சியை, பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக. பாதுகாப்பு என்ன? யாருக்கு பாதுகாப்பு? பாதுகாப்புனா ஜஸ்ட் இந்த போலீஸ் பாதுகாப்பு மட்டும் பாதுகாப்பு கிடையாது நண்பர்களே. நாம் சுவாசிக்கின்ற மூச்சு காற்று, நாம் குடிக்கின்ற தண்ணி, நம்ம சாப்பிட்ற உணவு அத்தனையும் நஞ்சாய் கிடைக்கிறது. நமக்கே தெரியாது. இந்த கடையில் போய் ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க, சாப்பிட்டு கையை கழுவுனா அந்த சிவப்பு கலர் கையை விட்டு போகிறதுக்கு 3 நாள் ஆகுது. அப்போ அது உடம்புக்குள்ள போய் எப்படி வெளியில் வரும்? இன்னைக்கு வீட்டுக்கு வீடு கிட்னி பிரச்சனைகள், டயாலிசிஸ் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு மேலை நாட்டு மருத்துவர் கூறுகிறார், இன்னும் 10 வருஷத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துலையும் டயாலிசிஸ் சென்டர் இருக்கும் தமிழ்நாட்டில். எப்படி இன்னைக்கு சுகர் வீட்டுக்கு வீட்டு சாதாரணம் ஆகி போச்சோ, எப்படி கருத்தரிப்பு இன்னைக்கு சாதாரணம் ஆகி போச்சோ, அதே மாதிரி டயாலிசிஸ் சாதாரணமாக ஆகி போய்விடும் என்று அவர் ஆர்வம் கூறுகிறார். இதிலிருந்து பாதுகாக்கணும்னா என்ன? இதுதான் பாதுகாப்பான அரசுன்னு நான் சொல்றேன். அதை தடை செய்ய இங்கே ஒரு அரசியல் கட்சிக்கும் அறிவு கிடையாது. அவங்களே திறந்து விட்டுருக்காங்க. அது கெடுதல் என்று தெரிந்தும் திறந்து விட்டு மத்திய மாநில அரசுகள், இத்தனை வருடம் ஆண்ட இந்த திராவிட அரசுகள் அதை பற்றி கவலையே இல்லாத சினிமாக்கார அரசியல், சினிமா மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து இருக்கக்கூடிய அது ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. இத்தனை வருடம் இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்குறான். இந்த மண்ணை மலடாக்கி வைத்திருக்கிறார்கள் பிளாஸ்டிக்கை போட்டு. எண்ணற்ற பிளாஸ்டிக், எங்கேயும் பார்த்தாலும் பிளாஸ்டிக். மண்ணுக்குள்ள இப்போ மண்ணுக்குள்ள எப்படி மண்புழு இருக்கும், மண்ணுக்குள்ள எப்படி கிருமிகள் இருக்கும், நல்ல கிருமிகள். அந்த கிருமிகள் இருந்தால் தான் மண்ணில் இருந்து அந்த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கூகுளில் போய் பாருங்க. கண்ட சினிமா கண்ட நெடிகனையும் பார்த்து குத்தாட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மக்கள் அதை பாருங்க. இந்த மண்ணை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள். இதுதான் மண் பயனுற வேண்டும் அப்படிங்கிறார் பாரதியார். அப்படின்னா என்ன? இந்த மண் வளமாக இருக்கணும், மண் மலடாகி போய்விடக்கூடாது. அரேபியா மாதிரி, அரேபியாவில் பெட்ரோல் முடிஞ்சுன்னா முடிஞ்சிச்சு, அரேபியா முழுசுமே முடிச்சிருவாங்க இன்னும் 20-30 வருஷத்தில். நம் மண் அப்படி கிடையாது. இந்த மண் நம்மளுடைய பூமி தாய் நம்மை காப்பாற்றிட்டு இருக்கா, அவளை காப்பாற்றணும். இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தேவைப்படுகிறது. தமிழ் தேசிய அரசியல் நமக்கு தேவைப்படுகிறது. அண்ணன் சீமான் போன்ற ஒரு ஆண்மைமிக்க ஒரு தலைவன் நமக்கு தேவைப்படுறான். இந்த மண்ணை காப்பாற்ற, மரத்தை காப்பாற்ற, மலைகளை காப்பாற்ற, கடலை காப்பாற்ற. இன்னைக்கு ஒரு ஆய்வு சொல்லுது, கடலுக்குள்ள நம்ம இந்திய பெருநிலத்துக்கு சமமான பிளாஸ்டிக் கழிவுகள் கடலுக்குள்ள கிடக்குன்னு சொல்றாங்க. அது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா தண்ணியில் கரைஞ்சு மீன் நண்டு எல்லாத்துக்குள்ளேயும் போகுது. அதை நாம் உணவாக உட்கொள்கிறோம். சந்தையில் போய் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கையாலே விஷத்தை கொடுக்குறோம். இதை எந்த அரசியல் கட்சியும் கொண்டு சொல்லுவான்? இதை எதை சொல்லுவான்? இதை எப்படி மாற்ற முடியும்? இதை பேசி மாற்ற முடியாது. அது அரசியல் அதிகாரம் கைக்கு வந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை நோயற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற்ற முடியும். கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ, அந்த நாடு எப்படி இருந்துச்சு? அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த நாடை வளரவே விடாமல் செய்து வைத்திருந்தார்கள். மருத்துவம் கிடையாது, மருந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த ஒரு மனிதன் நினைத்தான் 30 வருஷம். இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டில் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் கியூபால இருந்தா வர்றாங்க. இன்னைக்கு NBA நேஷனல் பாஸ்கெட் பால் அசோசியேஷன், இது பெரிய 7 அடியில் இருப்பாங்க எல்லாரும் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ். அவங்க பூரா கியூபாவை சேர்ந்தவர்கள். உடல் ஆரோக்கியமான மக்கள் அந்த நாட்டில் இருக்கு. அந்த நாட்டின் குடிமக்கள் எல்லாம் ஆரோக்கியமான மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டாமா? மில்லர் என்கிற ஒரு ஆங்கிலேய அறிஞர் இங்கே வந்திருக்கான். 1960களில் வந்திருக்கான். அவன் வந்து பார்த்துட்டு எழுதியிருக்கான். இப்போ எடுத்து போட்டு பாருங்க, தெரியும். அவங்க என்ன எழுதியிருக்கான்னா, நான் பார்த்ததிலே உடல் கட்டான ஆண்களை நான் பார்த்ததில்லை. அகலமான தோள்கள், குறுகிய இடுப்பு, கைகால் வளமையான ஒரு உலகத்திலே நான் பார்க்காத ஆண்களை நான் தென் தமிழகத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறான். தென் இந்தியாவில் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படி இருந்த நம்மளுடைய உடற்கட்டு எப்படி இப்படி போச்சு? நோய்வாய்ப்பட்டு போச்சு. உலகத்தில் நம்ம விளையாட்டு போட்டிகளை பாருங்க, ஒலிம்பிக்கில் ஒரு தங்க கூட வாங்க முடியல, போகவே முடியல.
கால்பந்தாட்டத்தில் கிடையாது. உடல் வளமான எந்த ஒரு விளையாட்டிலையும் நாம் கிடையாது. மாலத்தீவு கிட்ட தோக்குறான் கால்பந்தில். மாலத்தீவு என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து எச்சியை துப்பினோம்னா அந்த நாடு தண்ணிக்குள்ள போயிடும். அந்த நாட்டுக்கிட்ட தோக்குது இந்தியா. ஏன்? உடல் வலிமை கிடையாது, உணவில் சத்து கிடையாது, செயற்கை நிறமூட்டிகள், செயற்கையான சுவையூட்டிகள், வாய்க்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். நம்ம கையாலேயே நம்ம பிள்ளைகளுக்கு விஷத்தை வாங்கி டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் எப்படி மாற்றுவது? இதையெல்லாம் மாற்ற ஒரு அரசியல் தேவை. ஒரு அரசியல்வாதியை சிந்திக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்துருக்காரு. எதுக்கு மாட்டுக்கு மாநாடு நடத்துறாரு, மலைக்கு மாநாடு. மாடுன்றது வளம். மாடல்ல மற்றவை அப்படிங்கிறாருல. மாடு என்றால் செல்வம் என்று அர்த்தம். ஒரு மாடு தான் ஒரு மண்ணின் செல்வம். அந்த மாட்டு சாணி பட்டாதான் அந்த மண் வளமாக இருக்கும். ஆனால் அந்த மாடுகளுக்கு பூரா இப்போ பிளாஸ்டிக்கே தாங்க திங்க கொடுக்குறோம். அந்த சாணியை எடுத்து நம்ம வாச தொளிக்க முடியல, நாத்தமாக நாரி தொலையுது. அப்படி என்றால் இந்த மண் என்ன கேடுகிட்டு போயிருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவும் கிடையாது நமக்கு. நம்ம எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். நம்ம அடையாளத்தை எல்லாத்தையும் அழிச்சாச்சு. நம்ம பேசுறது தமிழே கிடையாது. தூய தமிழில் பேச முடியல நம்மளால. ஆங்கில கலப்பு இல்லாமல் பேச முடியல, சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் பேச முடியல. சமஸ்கிருத பேரை தமிழ் பேர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காலை, மதியம், இரவு என்று சொல்ல, மதியானம் என்பது தமிழ் வார்த்தை கிடையாது. ஆனால் கேரளாக்காரன் அதை உச்சை என்றான், உச்ச வேலை என்றான். உச்சத்தில் சூரியன் நிற்கும் போது அது சூரியன் தமிழ் வார்த்தை கிடையாது, கதிரவன்றது தமிழ் வார்த்தை. இப்படி நமக்கே தெரியாமல் நம்ம அழிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துங்க, நம்ம தமிழர் சுற்றி இருக்க கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், அரபிக்கடல். இதுவா பேரு? பங்களாதேஷ் எங்க இருக்கு? அந்த பேர் எப்படி நம்ம கடலுக்கு வச்சான்? யார் வச்சது? இதுக்கு பேரு குணக்கடல், குமரி கடல், குடகு கடல். எத்தனை பேருக்கு தெரியுது? இந்த பேரை யாரை கேட்டு மாத்தினாங்க? தமிழனோட கடல். நம்மளோட பாட்டன் ராஜராஜ சோழன் கப்பல் படகு ஓட்டி விளையாண்டுருக்கான் அந்த கடல்ல. உலகத்தின் சரிபாதி ஆண்டவன் நம்மளது முப்பாட்டன் ராஜராஜ சோழன். அவனோட கோயில் எந்த நிலைமையில இருக்கு பாருங்க. அதுதான் உலகத்தின் தலை சிறந்த அதிசயம், முதல் அதிசயம். 7 நிலநடுக்கங்களை தாண்டி இன்றும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சேர்க்க மாட்டாங்க. கேட்டால் திராவிட பெருமைன்னுவாங்க. நமக்கு எந்த பெருமையும் கொடுக்காம பார்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிடர்கள். தமிழர்னு சொல்லக்கூடாதான், திராவிடம் சொல்லுமா? தமிழ் பொங்கல்னு சொல்லக்கூடாதான், திராவிட பொங்கல்னு சொல்லணுமா? இதெல்லாம் பேசுவாரா நம்ம எம்எல்ஏ அண்ணன் மாங்குடி போய் பேசுவார் சட்டமன்றத்தில்? இந்த 5 வருஷத்தில் ஒரே ஒரு வார்த்தை சட்டமன்றத்தில் இதை கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க. போவார், மிச்சர் சாப்பிடுவார், டீ சாப்பிடுவார், எம்எல்ஏ ஹாஸ்டல் தங்கியிருப்பார், வந்துடுவார், கூட 4 பேரை கூட்டு போவார், இவங்க வர போவாங்க. இதுவா அரசியல்? இது அரசியல் கிடையாது மக்களே, இது அரசியல் கிடையாது. அரசியல் என்பது மனித அனைத்து உயிர்களுக்குமான சேவை என்கிறார்கள். அதை நம்ம யோசிக்கணும். அங்கே போய் பேசுறதுக்கு ஒரு நல்ல மனிதன் வேணும். அதுக்கு முன்னால் எங்கள் மாமா இருந்தார், சுந்தரம், 10 வருஷம் இருந்தார். அவர் போவே இல்லை, எம்எல்ஏ ஹாஸ்டலேருந்து போக மாட்டேன், கையில் மட்டும் போட்டு போயிடுவார். நமக்காக பேச ஒருத்தனும் கிடையாது. இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணுங்க? காரைக்குடி தமிழர்களே தலை சிறந்த ஊர். தமிழகத்திலேயே 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய மாட மாளிகளும் கூட கோபுரங்கள் இருந்த ஊர். காரை செடி என்று இருந்தது. காரைக்குடிக்கு பேர் காரை செடிகள் நிறைந்த ஊர். வளமான அந்த மண்ணை வளத்தை பாதுகாக்கக்கூடிய காரை செடி இன்னைக்கு கருவை செடி மண்டி போய் கிடக்கு. கருவை செடியை வெட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறாங்க. இந்த கருவை செடி என்ன பண்ணணும்னா, மற்ற மரங்கள்லாம் ஆக்சிஜனை வெளியில் விடும், இந்த கருவை மரம் கார்பன் டை ஆக்சைடை விட்டு ஆக்சிஜனை உட்கொள்ளும். அப்படி என்றால் அதை சுற்றி வாழ்ற நமக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்கும்? இதை யோசிக்கிறது எந்த அரசியல்வாதி யோசிக்கிறான் சொல்லுங்க? காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக, இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த மடக்கிட்டு ஊதுறாங்களா அந்த கட்சி, யாருக்கும் அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த மக்கள் என்ன எண்ணத்தில் வாழ்றாங்கன்னே தெரியல. நல்ல சினிமா இருந்தால் போதும், நல்ல சாராயம் இருந்தால் போதும், நம்ம சாதிக்கு போய் நம்ம சாதி தலைவருக்கு போய் மாலை போட்டு வந்தால் போதும், நம்ம கும்புற சாமிக்கு வருஷத்துக்கு ஒருக்க விழா எடுத்தால் போதும். இது மட்டுமே அரசியல் கிடையாது, இது மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இது வாழ்க்கை கிடையாது. இந்த எலெக்ஷனை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பார்க்குறாங்க. நாளைக்கு காலைல ஆஸ்திரேலியா ஜெயிச்சா, பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சா, நியூசிலாந்து ஜெயிச்சிருச்சா, அந்த மாதிரி இது ஜெயிச்சிடும் அது ஜெயிச்சிடும் இப்படி பேசுறது கேவலமாக சிந்தனை. எந்த நாட்டு மக்களும் இப்படி சிந்திப்பது இல்லை. அடுத்த 100 வருடங்களுக்கு நாடு எப்படி இருக்க வேண்டும், நம் மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திப்பவன் தான் தமிழன் தலைவன். அந்த சிந்தனை கொண்டு வந்த எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அதே போல நினைத்திருந்தார் ஈழத்தில் எங்கள் தலைவர். ஆனால் இந்த உலகத்திலே இது அநீதிகளால் கட்டப்பட்ட உலகம். அநீதிகளுக்கு மட்டுமே துணை போவார்கள், அநீதிகளுக்கு மட்டுமே துணை போவார்கள். என்னோட ஆள் ஜெயிச்சு வந்துட்டானா எம்எல்ஏ, இவரை வச்சு நான் என்ன கான்ட்ராக்ட் எடுக்கலாம்? இந்த கக்கூஸ் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, சைக்கிள் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கலாமா, அதில் நான் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாமா, என் வீடு, என் பிள்ளை, என் பொண்டாட்டி, என் பேரை நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான்.
ஆனால் அவனுக்கும் பின்னால் பிரச்சனை வரும், இந்த பாதிப்புகள் வரும். அவன் பிள்ளையும் இதே கெட்டு போன நச்சு காற்றை சுவாசிக்க வேண்டியது வரும். அவன் பேரனும் இந்த உரம் போட்ட, பூச்சி மருந்து போட்ட, ரசாயனம் போட்ட அந்த விஷமான உணவை சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அதை பற்றி நாம் யோசிப்பதே கிடையாது. நம்ம ஊர் என்ன டெவலப் ஆச்சு? பெருசாக சொல்கிறேன், என்ன டெவலப் ஆயிடுச்சு? மருத்துவ வசதியில் இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, மருத்துவ வசதியில் ஜீரோ. இன்னைக்கு தலையில் காயப்பட்டு ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா மதுரைக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், தஞ்சாவூர் போகணும், ராம்நாடு போகணும். ஹெட் இன்ஜுரிக்கு பார்க்க இங்கே டாக்டர்ஸ் கிடையாது. நான் 15 வருஷமா மனு கொடுத்துருக்கேன். ஐயா சிதம்பரத்தை கொடுத்துருக்கேன், ஐயா கார்த்திக் சிதம்பரத்தை கொடுத்துருக்கேன், ஐயா ராமசாமி எம்எல்ஏ இருக்கும்போது கொடுத்துருக்கேன், அண்ணன் மாங்குடியினையும் கொடுத்துருக்கோம். யாருக்கும் அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம மேயர்கிட்டையும் சொல்லியிருக்கான். ஆனால் அவரே தலை காயம் அடிபட்டு இன்னைக்கு முடியாமல் கிடையாது, பார்க்க முடியாமல். தலையில் அடிபட்டால் 10 நிமிஷத்தில் பார்க்கணும். 10 நிமிஷத்தில் பார்க்காதனால இன்னைக்கு அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. நல்ல மனிதர். அப்பவும் அவருக்கு தெரியல. ஏன்? 2 மருத்துவமனை இருக்கு. தலையில் அடிபட்டு கொண்டு போனால் உடனே தூக்கிட்டு போச்சுறான். சிவகங்கையிலையும் கிடையாது, மதுரைக்கு போச்சுறான். போகிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அப்படியே தப்பிச்சு வந்தாலும் இங்கே ஒரு காய்கறி மாதிரி வீட்டில் வந்து படுத்து கிடக்கணும். தலைக்காம ஏற்பட்டால் யாராச்சும் சொல்லுங்க, தலையில் அடிபட்டு இங்கே காப்பாற்றிருக்காங்கன்னு. இது வளர்ந்த ஊராது? இதை சிந்திச்சு பாருங்க கொஞ்சமாச்சும். எங்க அண்ணன் சொன்னேன், டேய் நம்ம ஜெயிச்ச உடனே 4 பேர் போடுறோம்டா. 2 மருத்துவமனையிலையும் காரைக்குடியில் தலை காயத்துக்கு 24 மருத்துவர்கள் இருப்பாங்க. என் பிள்ளை ஒருத்தனும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார். அப்படிப்பட்ட சிந்தனை கொடுத்த ஒருத்தன் நமக்கு தலைவனா வரணும். ரத்தம் ரத்தம் யாரு கூடங்க? தமிழ்நாட்டிலே அதிகமாக ரத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி இயக்கம். அவன் சாப்பிட்டான இல்லையா, பட்னியா கிடக்கான, தண்ணி குடிச்சானே தெரியாது, ரத்தம்னு கேட்ட உடனே கொண்டு கொடுப்பான். அங்கே காசு கொடுத்தா வாங்க மாட்டான், போக்குவரத்து காசு வாங்க மாட்டான். இதை ஒரு பாதிரியார் சர்ச்சில் வந்து அந்த பூசை நடக்கும்போது சொல்லி பெருமைப்படுறார். அவர் கட்சிக்கு ஓட்டு கேட்கல, உண்மையும் நேர்மையாக இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு அவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இளைய சமுதாயத்தை எங்க அண்ணன் உருவாக்கி வச்சிருக்கார். அதுதான் ஒரு அரசியல்வாதி. நீங்க இந்த கூட்டம் முடிஞ்சோன்னு பாருங்க, 5 நிமிஷத்துல ஒரு சின்ன ஒரு நெகிழி குப்பை இங்கே இருக்காது. இந்த அனைத்து நாரிகாலையிலும் உடனே அப்புறப்படுத்தப்படும். எந்த சத்தமும் இருக்காது, எந்த டிராஃபிக் இருக்காது, யாருக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. இது மற்ற கட்சிகள் இதை பண்ண முடியும்னு யாராச்சும் என்று சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க. இங்கே மற்ற கட்சிக்கார தம்பியெல்லாம் இருப்பீங்க, சத்தியம் பண்ணுங்க யாராச்சும். அதனால தான் எங்க பிள்ளைய ஒருத்தர் வீட்லையும் பிரபாகரன் பேர் வைக்கிறாங்க. பிறக்கிற குழந்தைக்கு எல்லார் வீட்லையும் இருக்கு. யாராச்சும் திமுக கார வீட்டில் இப்போ பிள்ளைகளுக்கு கருணாநிதி பேர் வச்சுங்க, யாராச்சும் சத்தியம் பண்ணுங்க. இப்போ யாராச்சும் சத்தியம் பண்ணுங்க. என் பேரனுக்கு இப்போ பேரனை தான் இருப்பாங்க, பிள்ளைக்கு கருணாநிதி என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன், ஏன்னால் இந்த மண்ணி மக்களை அவர் காப்பாற்ற சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் அந்த கட்சியில் இருப்பது லாபத்துக்காக, உங்களுடைய லாபத்துக்காக, இந்த மண்ணுக்காகவோ வேற எதுக்காகவும் நீங்கள் இல்லை. ஆகவே இதை இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலையை பூரா வெட்டி தள்ளியாச்சு. மலைகளின் முக்கியத்துவத்தை அறிஞ்சவனுக்கு தான் மலையை பற்றி தெரியும். மலையை பார்த்தோன்னா வெட்டினா எப்படி கிரானைட் போடலாம், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எவ்வளோ கோடியா சம்பாதிக்கலாம் தான் பார்க்குறாங்க. மலை தான் வந்து இங்கேருந்து போக காற்றை தடுத்து நிப்பாட்டி மேகத்துக்கு ஆரம்பிச்சு மேகத்தை குளிர் வச்சு மழையாக பெய்யுது. அந்த மலை தான் பூமியை வளமாக்குது. அந்த வளத்தில் தான் நம்ம பயிர் விளையுது. அந்த பயிர் விளைய தான் நம்ம சோறு, அந்த சோறு இருந்தால் நம்ம உயிர். இந்த சுழற்சியை புரிந்து கொள்ளாத ஒரு முட்டாள் கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவது எப்போது? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு எங்க அண்ணனுக்கு. ஒரே ஒரு தூய தமிழை, இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கிறவன் சட்டமன்றத்துக்குள்ள போகட்டும். உலகமே வெய்ந்து பார்த்துக்கிட்டு, உலகத்தில் தமிழர்கள் அனைவரும் 140 நாடுகளில் வாழ்ற அனைத்து தமிழர்களும் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரை. காரைக்குடின்றது உலக புகழ் பெற்றுருச்சு. பார், முந்தி செட்டிநாட்டு சாப்பாட்டு தான் போல், இப்ப அண்ணன் சீமானுக்கான புகழ் வந்துட மாட்டாரான்னு ஏக்கத்தில் இருக்காங்க. இந்த கம்மாய்க்கில் மழை காலத்தில் மீன் சகதிக்கில் இருக்க, எப்படா ஒரு துளி மழை பெய்யும், நம்ம உயிர் பிழைச்சிட மாட்டோமான்னு அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தூய தமிழர்கள் நாங்கள் நிற்கிறோம். ஒரே ஒரு வாய்ப்பு அந்த வான தமிழனுக்கு. எதுக்கு சரண்டர் ஆகாம நிற்கிறான் ஒருத்தன். 0.5% வாங்கின ஒரு கட்சி, ஒரு நடிகர் வச்சிருந்த கட்சி, அவருக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காம பாருங்க. 10 சீட்டு, பல கோடி பணம், ராஜ்யசபா எல்லாம் கொடுத்துருக்கான். அப்படின்ற போது கிட்டத்தட்ட 9%, 8.25% வாங்கின நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு பேரம் பேசிடுவாங்க, எத்தனை கோடிகள் கொடுக்குறோம்னு இருப்பாங்க. எதுக்கு எங்க அண்ணன் மசியல? எதுக்கு மசியல? நினைச்சிருந்தா அத்தனை கோடிகளை வாங்கிட்டு போய் அவர் படம் எடுத்து திரும்ப வேற மாதிரி அவர் புள்ள குடிகளோட சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். எதுக்கு தொண்டை கிளிய ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான்? தொண்டை கிளிய. நேற்று 3 மீட்டிங். அண்ணே ரொம்ப கத்தாதீங்கண்ணே, ஓடா போனா போயிட்டு போறா, தொண்டை தானடா பேசுறேன், கத்தாதீங்கண்ணே, எனக்கு கஷ்டமா இருக்கு.
கண் கலங்கி நாங்கள் சொல்கிறோம், கேட்க மாட்டேங்கிறார். நான் இருக்கிறவை கத்தி கத்தி இந்த மக்களுக்காக சாவேன் என்ற முடிவில் இருக்கிறவர். அவரை கைவிட்டு விடாதீர்கள், அந்த நல்ல மனிதனை கைவிட்டு விடாதீர்கள். இப்படிப்பட்ட கோபக்காரன் ஆயுதத்தை தூக்க சொல்லுவான், ஆனால் எங்கள் அண்ணன் அறிவாயுதத்தை தூக்க சொல்லியிருக்காரு. நினைச்சு பாருங்க, இந்த 8 லட்சம் பேரும், இந்த 8% 36 லட்சம் பேரும் ஆயுதத்தை எடுத்திருந்தானா இன்னும் நடந்திருக்கும். ஆனால் எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி, எங்களை நல்வழிப்படுத்தி எங்களை அறிவு ஆயுதத்தை தூக்க வச்சிருக்காரு. பத்திரிகையாளர் மணின்னு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சீமான் அவரை சாதாரண நினைக்காதீங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் ரொம்ப நிராகரிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பொறுமை இழந்துருவாங்க அந்த மக்கள். அவர் எல்லாரையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. என்றோ ஒரு நாள் இந்த அரசியல் அதிகாரம் கைக்கு வரும், நாம் நினைத்ததை நாம் சாதிக்கலாம் என்று இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆயுதத்தை தூக்க வைத்து விடார்கள் என்று பத்திரிகையாளர் மணி அவர் ஒரு பேட்டில் சொல்றாரு. இதை நன்றாக புரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு சொல்லுங்க. உலக தமிழ் அனைத்தும் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் போனா போதும், காரைக்குடி மட்டும் ஜெயிச்சா போதும். எங்களுக்கு உள்ள போய் அனைத்து மாவட்டங்கள் 234 தொகுதிக்கு எங்க அண்ணன் பேசுவார். நாங்கள் நிறைய ஜெயிப்போம், இருந்தாலும் சொல்ல வரேன், உள்ள ஒருத்தன் போட்டோம், ஒரு சிங்கம் இருக்கும், சுற்றி பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த புலி நடந்து வரும்போது அப்படியே தெரிச்சு ஓடும் காட்டு மாடெல்லாம். ஏன்னா அதுங்களுக்கு தெரியும், அனைத்து மாடுகளும் சேர்ந்தால் ஒரு புலிக்கு முன்னால் போக முடியாது, ஒரே அடியில் அடிச்சுவிடும். அதற்கு பின் நாங்கள் ஆட்சி அமைப்போம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்தியா மாறும். அதில் தலை சிறந்த மாநிலமாக தமிழகமே உதாரணமாக திகழும். எல்லாவற்றிலையும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இனி ஏனும் இம்மண்ணில் புலிக்கொடி பறக்கட்டும், இனி ஏனும் மண்ணில் தமிழ் கொடி சிறக்கட்டும். முழங்கு சன்றுங்க முழங்கு என்ற முழக்கத்தோடு இல்லம் ஒற்றுமையாக இருந்து எங்கள் உழவன் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். ஏர் உழவன் சின்னத்துக்கு, விவசாயி சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அருமையான சின்னம் எங்களுக்கு இயற்கையே பார்த்து கொடுத்துருக்கு. எவ்வளவோ மடக்கினாங்க எங்களை, எதையோ கொடுத்தாங்க. போன தடவை எங்கள் சின்னத்தை மறைச்சாங்க. கடைசி 10 நாளுக்கு மேலே மைக்கு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க, அது துருண்டா கொடுத்தாங்க. யாருக்கு அதையும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து 10 லட்சம் ஓட்டு வாங்கினோம். பாராளுமன்ற தேர்தலே அது எங்களுக்கான தேர்தலே கிடையாது, பிரதமரை முடிவு பண்ணக்கூடிய தேர்தலில் நான் வாங்கினோம். அப்போ சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எவ்வளோ வாங்குவோம்னு நினச்சி பாருங்க. 35% குறையாமல் நாங்கள் ஓட்டு வாங்குவோம். பாருங்க அந்த சின்னத்தை பாருங்க, ஒரே ஒரு பட்டன். டெய்லி காலைல மோட்டர் போடும்போது சுவிட்ச் அனுப்புறீல்ல, அதே மாதிரி நினச்சிக்கிட்டு போய் ஒரு சுவிட்சை மட்டும் பட்டனை மட்டும் அனுப்பிடுங்க. அந்த அருமையான கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்கள் அண்ணன் மூஞ்சிலே படமே போட்டாங்க. அப்படியே அந்த மீசை, அந்த தலை, ஹேர் ஸ்டைல் எல்லாமே எங்கள் அண்ணன் தான். நீவில் வைத்து ஒரே ஒரு வாக்கு போட்டுட்டு நீங்கள் வாட்டி வீட்டில் இருங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், நாட்டை நாங்கள் பார்த்துக்குவோம், உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குவோம், இந்த மண்ணை பார்த்துக்குவோம். எந்த கவலையும் கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கை. எல்லா தலையிலும் கடன் இருக்கு. இன்றைக்கி எல்லாரும் இஎம்ஐ கட்டுறான். கடன் இல்லாத வாழ்க்கை. எல்லாம் விலையேறி போயிருக்கிறது. காரைக்குடியில் ஹவுஸ் டாக்ஸ் வரி கட்ட முடியவில்லை. தேவையில்லாத வரி, தேவையில்லாத தண்ணி எதுக்கு வரி போடுறீங்க? தண்ணி மழை இயற்கையாக வருது, அதை கொடுக்கறதுக்கு எதுக்கு வரி? அது மனிதனுக்கான மட்டுமா? அது ஆடு மாடுகள் எங்கேயோ ஒரு தண்ணிக்கு நாங்கள் அதுக்கு வைக்க வேண்டாமா? பாதாள சாக்கடை, இது பாதாள சாக்கடையாது. பாதாளம்ன்றது எவ்வளோ கீழே 1 அடியில் 2 அடியில் போட்டிருக்காங்க. 1.5 இன்ச்சு குழாயில் பாதாள சாக்கடை. இதில் காரைக்குடியின் அனைத்து கழிவுகளையும் ஓடி போகும். ஒரு ஃபெயிலியரான திட்டம் அது, முடிஞ்சு போச்சு. ஆகவே இது அனைத்தையும் நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்றாலே எங்களுக்கு இன்னும் 20 வருடம் தேவைப்படும். மலையை வளர்க்க முடியாது, மரங்களை நட்டு போடலாம். ஆனால் இருப்பதையாச்சும் காப்பாற்றுவதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். இது கட்டாயம், நமக்காக கட்டாயம், கடமை இல்லை. இது கட்டாயம், இது கட்டாயம். நான் பயன்படுத்தவில்லை, இது கட்டாயம். அப்படி இல்லைன்னா யாரும் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியாது. இதை எல்லோரும் மனதில் ஏற்றிக்கொண்டு வரும் தேர்தலிலே விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கும் என்று அனைவரையும் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.